Question number 15. D square minus 5D plus 4 into y equal to sin power 3x. இந்த சம்ம பவர் 3 பவர் 2லாம் வச்சு போட முடியாது. அதுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். sin cube x உடைய ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா 3/4 sin x minus sin 3x/4. இதை PI1 வச்சுக்கணும், இதை PI2 வச்சுக்கணும். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி போடுவோம்? முதல்ல ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எழுதணும். எங்கெங்கே D இருக்கோ அங்கெல்லாம் m போடணும். அப்போ m² minus 5m plus 4 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த கான்ஸ்டன்ட் 4 எடுத்து இங்கே எழுதிக்கணும். இது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும். இந்த நடுவில் இருக்கிற எம்முக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் -5. இந்த -5 கீழே எழுதிக்கணும். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -5 வரணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும். The two numbers are -4 and -1. அதுக்கு முன்னாடி ஒரு m போட்டுக்கணும். m-4 into m-1 equal to 0. 4ம் -1 -4ம் -1 அந்த பக்கம் போச்சுன்னா 4,1. இந்த ரெண்டு நம்பருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எனக்கு CFக்கு ஃபார்முலா a e⁻m1x + b e⁻m2x. m1 இருக்கிற இடத்துல 4 போட்டுக்கிறோம், m2 இருக்கிற இடத்துல 1 போட்டுக்கிறோம். 4 into x 4x, 1 into x x. இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம PI1 போடணும். PI1 வந்து 3/4 sin x டிவைடட் பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து எழுதியிருக்கோம். D² minus 5D plus 4. இது மாதிரி மேலே சைனு காசு வந்தால் ஃபார்முலா வந்து D² equal to -a². ஏன்றது என்னென்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1. அப்போ a வந்து 1. அப்போ a² வந்து 1. அப்போ D² equal to -1. எப்பயுமே D² வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். எங்கெங்கே D² இருக்கோ அங்கெல்லாம் நான் -1 போடணும். அப்போ -1 - 5D plus 4. நம்ம D² இருக்கிற இடத்துல தான் -1 போட்டிருக்கோம், D இருக்கிற இடத்துல இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? -5D 4 - 1 என்னவாக இருக்கும்? 3ஆக இருக்கும். அது எழுதியிருக்கோம். அப்போ முதல்ல பாசிட்டிவ் நம்பர் எழுதியிருக்கோம், 3 - 5Dன்னு எழுதியிருக்கோம். இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும். 3 - 5D உடைய காஞ்சுகேட் வந்து 3 + 5D டிவைடட் பை 3 + 5D. டினாமினேட்டருடைய காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் என்ன போட்டிருக்கேன்? ப்ளஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 3/4 அப்படியே எழுதிக்கிறோம். 3 + 5D into sin x டிவைடட் பை கீழே என்ன ஃபார்முலா வரும்? எப்பயுமே காஞ்சுகேட் எடுத்தால் a + b into a - b a² - b². அப்போ 3 தான் a, b வந்து 5D. 3 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரப்போகுது? கீழே 9 வரப்போகுது. 5D ஸ்கொயர் பண்ணால் 25D² வரப்போகுது. மேலே என்ன பண்ணணும்னா 3/4 காமனாக இருக்குது. 3 into sin x 3 sin x, 5D into sin x 5D sin x. இதை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? 3/4 அப்படியே எழுதியிருக்கோம். 3 sin x அப்படியே எழுதியிருக்கோம். D of sin xனா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin x. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin x என்னது? cos x. மறுபடியும் D² இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம்? -1 போட்டிருக்கோம். அப்போ 9 - 25 into -1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகிடும்? +25 ஆகிடும். 25 + 9. That will give 9 + 25. That will give 34. இப்போ டினாமினேட்டருக்கு 34 வந்துடுச்சு. இப்போ இந்த 4 வந்து டினாமினேட்டில் இருக்கிறதுனால 34 கிட்ட கொண்டு வரும். 4 into 34 136. இதை அப்படி எழுதிக்கலாம். அப்போ PI1 is over. அடுத்து நம்ம பார்க்க போகிறது PI2. PI2னா sin 3x/4. அது நம்ம எழுதிக்கிறோம். sin 3x/4 டிவைடட் பை D² - 5D plus 4. இப்போ இங்கே D வந்து D² வந்ததுனால D² உடைய ஃபார்முலா -a². இங்கே ஏன்றது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற 3. அப்போ -3² -3² வந்து மைனஸ் அப்படியே இருக்கும். 3 மட்டும் ஸ்கொயர் பண்ணால் 9. எப்போயுமே D² நெகட்டிவாக தான் வரும், அதை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ D² இருக்கிற இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன்? -9 போட்டிருக்கேன். sin 3x இந்த 4 நான் இந்த லைன்லேயே நான் கீழே கொண்டு வந்துட்டேன். -5D -9 + 4 என்னவாக இருக்கும்? -5ஆக இருக்கும். ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிறதுனால இதில் -5 நம்ம காமனாக எடுக்கலாம். அப்போ 4 -5 காமனாக எடுத்தால் எனக்கு என்ன வரும்? 1 + D வரும். அதை D + 1ன்னு எழுதியிருக்கோம். இப்போ D + 1 உடைய காஞ்சுகேட்டு D - 1. மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை த காஞ்சுகேட் D - 1. இப்போ மேலே வந்து D - 1னால் sin 3x மல்டிப்ளை பண்ணணும். கீழே 4 into -5 வந்து -20. a + b into a - b. எப்பயுமே காஞ்சுகேட் எடுத்தால் a² - b² ஃபார்முலா தான் வரும். a வந்து D, b வந்து 1. D² - 1. இப்போ D² இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுடலாம்? மறுபடியும் -9 போட்டுடலாம். -9 - 1 வந்து -10. மேலே என்ன இருக்குது பார்க்கலாம். D of sin 3x அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin 3x. sin 3xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்?
காஸ் 3x வரும் இன்ட்டு 3 எக்ஸுக்கு முன்னாடி 3 இருக்கிறதுனால 3 வந்து நியூமரேட் அதாவது மேலே வந்துடும். அப்போ 3 sin 3 cos 3x, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin 3x வந்து 3 cos 3x. இதை அப்படி எழுதியிருக்கோம். -20 × -10 200. இதுதான் நம்மளுடைய PI2. இப்போ நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் வேணும்னா y = CF + PIன்னு போடுவோம். இப்போ நம்மளுக்கு ரைட் சைடில் 2 டேர்ம் இருக்கிறதுனால PI1 - PI2. இந்த மைனஸ் ஏ வந்துச்சுன்னா நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவில் நம்மளுக்கு மைனஸ் வருது, அதனால் வருது. இப்போது y = a⁴x + b⁴x வந்து CF. இந்த ஃபஸ்ட்டு வந்து PI1 மைனஸ் போட்டிருக்கோம், PI2ன்றது இந்த செகண்ட் லைன். This is the final answer.